இது பார்த்தீங்கன்னா பாகுவாங்கிற ஒரு வெரைட்டி சார். வீட்டில் காய்கறிகள் தான் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, பழச்செடிகள் எதுவும் மாடியில் வைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால் எப்படியா கொஞ்சம் பழச்செடிகளை வைக்கிற அளவு உங்களை ஆசையை தூண்டணுங்கிறது என்னோட ஆசை. மாதுளை செடியை உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ காய் நான் பார்த்து தொட்டியில் பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க நர்சரியில் வாங்கிட்டு வரோம், ஆனால் வந்து காய்கள் வரலன்னு சொல்கிறாங்க, காய் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த மண் கலவை, நல்ல மண் கலவை தயார் பண்ணி போட்டோம்னா இதே மாதிரி காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கிராம் வெயிட் வர அளவுக்கு இருக்குல்ல, வெயிட் வர அளவுக்கு இருக்குது. சார் வணக்கம் சார். இப்போ உங்களை ஒரு முடிவு பண்ணிட்டேன். எப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் காய்கறிகள் தான் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, பழச்செடிகள் எதுவும் மாடியில் வைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால் எப்படியா கொஞ்சம் பழச்செடிகளை வைக்கிற அளவு உங்களை ஆசையை தூண்டணுங்கிறது என்னோட ஆசை. சரிங்களா? அதனால் இப்போ இங்கே இதில் மாதுளை செடியை உங்களுக்கு காமிக்கிறேன். மாதுளை செடி பாருங்கள். பார்த்துருக்கீங்க, நீ முதல்ல பார்த்தீங்க. எப்படி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இவ்வளோ காய் நான் தொட்டியில் பார்த்ததே கிடையாது. தொட்டியில் தரையிலையும் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க நர்சரியில் வாங்கிட்டு வரோம், ஆனால் வந்து காய்கள் வரலன்னு சொல்கிறாங்க, காய் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த மண் கலவை, ரெண்டாவது தொட்டியை தேர்வு பண்ணுறது. தொட்டி வந்து பெரிய தொட்டி வைக்கணும். ரெண்டாவது மண் கலவை, நல்ல மண் கலவை தயார் பண்ணி போட்டோம்னா இதே மாதிரி காய்க்கும். இப்போது நான் என்னிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டாங்க ஃபோன் பண்ணி, சார் செடி நான் வச்சபடியே இருக்குது அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு, நான் எதுவும் பண்ணலை சார் அப்படின்னாங்க. அப்போ எதுவும் பண்ணலன்னா அதான் 15 நாள் 20 நாளைக்கு ஒரு வாட்டி அதுக்கு உரம் போடுறது, அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்துட்டே இருந்தால் தான் எப்படி ஒரு குழந்தை மாதிரி வளர்க்கணும் சார். வளர்த்திங்கன்னா நல்லா, அது நமக்கு ஒரு குழந்தைங்க எப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த செடிகளை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா பாகுவாங்கிற ஒரு வெரைட்டி சார். முன்னாடி ஏற்கனவே கணேஷ் மாதுளை சீட்லெஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கடையில் போனோன்னா அதுக்கு முன்னாடி கொட்டையாக இருக்கும். அந்த மாதுளை வந்து அப்புறம் நிறைய பேருக்கு அதை பிடிக்கல. அப்புறம் கணேஷ் மாதுளை கூட நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது பெரும்பாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் இது வருது. இதான் இப்போ ஃபெமிலியர். இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 காய்கள் இருக்குது. நான் ஒரு 7-8 காய் வந்தது, எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கிராம் வெயிட் வர அளவுக்கு இருக்குல்ல, வெயிட் வர அளவுக்கு இருக்குது. அதுமாதிரி இன்னும் 3 பிஞ்சுகள் இருக்குது. இது 1, 2, அந்த பக்கமும் ஒரு பிஞ்சு நிறைய இருக்குது. பூ வந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் பூ கூட இருக்கு. அதுமாதிரி ஒரு சிறந்த ரகம். பராமரிக்கிறது ரொம்ப எளிது. மாதுளை பொறுத்தளவு பூச்சி நோய் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துருக்கீங்க, சரி ஒரு பழத்தை கட் பண்ணி உங்களுக்கு அதை எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்க சொல்லலான்னு ஆசை. சார் ஒரு பழம் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தரேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். பாருங்கள், தூக்கி பாருங்கள். வெயிட் எவ்வளோ? ஒரு 300-400 கிராம் கண்டிப்பாக நல்லா தரமாகவும் இருக்குது, கலராகவும் இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள், கலர் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குற ஒரு இது மாதிரி கடைகளில் வாங்குறது பெரும்பாலும் நார்த் இந்தியாவிலேருந்து வருது. அது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பழங்கள்னு சொல்ல முடியாது, வெளி மாநிலங்கள்லேருந்து வருது. இயற்கையாக நம்ம கூடுவாஞ்சலில், அதை நம்ம கூடுவாஞ்சலில் குறைக்கணுங்கிறது தான் அதில் விசேஷம். ஓகே, கட் பண்ணி பார்ப்போம். பழத்தை கட் பண்ணும்போதே அங்கே எப்படி இருக்குங்கிறது ஒரு ஒயிட்டாக தான் இருக்குது, இன்னும் விளையில. இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் மெச்சூரிட்டி வரல, இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. அதனால் இது இப்போ அந்த முத்துக்கள் வந்து கொஞ்சம் வெண்மை நிறத்தில் தான் இருக்குது. ஆனால் இதனுடைய கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். சாப்பிட்டு பாருங்கள் சார், பல சுவை அந்த முத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சாப்பிட்டு சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்ட் சார். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கடைகள் வாங்குறத விட நம்ம இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது இதை விட கலராக கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 20 நாள் 25 நாள் ஆகணும். இது நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். டேஸ்ட் இனிப்பு தன்மையும் கூடும். ஆனால் கூட உங்களுக்கு இது கடைகளில் வாங்குறத மாதிரி இருக்கா, வாங்குறத விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதோட நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். கடைகளில் வாங்குறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் நம்ம விவசாயிட்டு வந்து அது மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பெரிய விவசாயிட்டு அதான் பெரிய வியாபாரிட்டு சின்ன வியாபாரிக்கு வந்து அப்புறம் நம்ம கடத்தருக்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள 10 நாள் ஆகிடும். இது அப்படி இல்லை, நல்லா இருக்கு. முத்துக்கள் நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்ட். ஆனால் மாடியிலேருந்து வளர்க்கலாம். ஆமாம், சரி, அருமையாக இருக்குது சார். நல்லா அருமையான ஒரு தோட்டம், ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, இங்கே வந்து பார்த்துட்டு யாருமே செடி வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு தான் போவாங்களே ஒழிய, ஏன்னா அது அந்தளவு நம்ம செடிகளோட எல்லாமே இப்போ எப்போ வந்தாலுமே ஒரு 4-5 பழங்கள் நம்ம மாடியிலே இருக்கும். ஆமாம், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பழம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்களும் எங்கள் தோட்டத்தை வந்து பார்த்து புதுசாக உங்கள் வீட்டில் தோட்டம் அமைச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. மீண்டும் நம்ம சந்திக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி மாதுளை செடிகள், அதாவது பாகுவாங்கிற வெரைட்டி, சின்ன செடிகளும் பெரிய செடிகளும் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.